அதேபோல் நமக்கு முதலில் கிடைத்த இலக்கியம் அகத்தியம். அகத்தியம் கால வெள்ளத்தில் அழிந்து போக அகத்தியரது 12 சீடர்களில் ஒருவரான தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுதினார். அதில் சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று எழுதி மக்களுக்கு சொல்லின் தன்மையையும் சொற்கள் எப்படி அமைய வேண்டும், சொற்றொடர்கள் எப்படி அமைய வேண்டும் என்று கூறியும், எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும், அதனுடைய பிறப்பு என்ன என்பதை பற்றியும் கூறி எழுதியுள்ளார். அது மக்களுக்கு பிற்காலத்தில் அறிந்து கொள்ள கடினமாக இருந்ததால் பவணந்தி முனிவர் என்பவர் 9ஆம் நூற்றாண்டில் நன்னூல் என்று ஒரு இலக்கண நூலை எளிமைப்படுத்தி எழுதியுள்ளார். அதைத்தான் இன்று நாம் மேற்கோளாக இலக்கணத்திற்கு நாம் நன்னூல் என்று வரும் சூத்திரங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதில் எழுத்துக்கள் எப்படி பிறக்க வேண்டும் என்பதற்கும் இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அ ஆ அங்காப்புடைய, உ ஊ ஒ ஓ இதழ் குவிவே, மீகியில் இதழுற மேவிடும் வவ்வே, அன்பள் அடியுற யா ரா தோன்றும். இதுபோன்று எழுத்துக்கள் பிறப்பதற்கு நம்முடைய நா, பல், இதழ் எல்லாம் எவ்வாறு செயல்பட்டால் என்ன எழுத்து பிறக்கும். அதே போல் தமிழுக்கு சிறப்பு செய்யக்கூடியது ழகரம், வாழைப்பழம். அதற்கு நான் நன்றாக மடிந்து மேல்வாய் எண்ணத்தை நன்றாக வருடி தடவி கொண்டு வரும்போது ழா பிறக்கும். நாக்க நல்லா உள்ள மடித்து மேலெண்ணத்திலிருந்து தடவிக்கிட்டு வரும்போது ழா பிறக்கும், வாழைப்பழம். அதே போல் பல், அது லேசா முன்பல்லை நுனி தொட்டாவே லா பல். அதோட பள்ளிக்கூடம் என்பதற்கு இடைப்பட்ட நிலையில் நாவானது மேலெண்ணத்தை தொடும்போது பள்ளிக்கூடம். சுவற்றில் ஓடுகின்ற பள்ளி, நாம் பள்ளிக்கு சென்று கல்வி கற்கின்ற இடம் பள்ளிக்கூடம். நாம் உண்ணுகின்ற பழங்கள் அதற்கு சிறப்பு லகரம் என்று ஒரு தமிழுக்கு இனிமையை தரக்கூடியது, சிறப்பினை தரக்கூடியது இந்த ழகரம். லகர உச்சரிப்பு பெரும்பாலானோருக்கு வருவதில்லை. முயற்சி செய்தால் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். ழா, நாக்கை உள்ளே மடித்து மேலெண்ணத்தை தடவி வரும்போது அந்த நா வரும். நாவிரல் பயிற்சி அதற்கு தேவை. மலை மேலே ஒரு உரலு உருளுது பெறலுதுன்னு சின்ன வயசில் பெரியவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நான் உச்சரிப்புக்காக சொல்லுவார். ஏழை கிழவன் வாழைத்தோளால் வழுக்கி விழுந்தான். இதில் வர்றதெல்லாம் சிறப்பு லகரம். இதுபோல் பா மா இரண்டும் பா மா உச்சரித்து பார்க்கணும். உதடுகள் என்று ஒரு சேரும்போது ப மா பிறக்கும். அதே போல் மீகியில் இதழுற மேவிடும் வவ்வே, மேல் உதடும் கீழ் உதடும் சேரும் பொழுது வா ப. மேற்பல்லானது கீழ் உதட்டில் படிய வேண்டும், முன்பல் வா. அதே போல் ப மா இதெல்லாம் குழந்தைகளுக்கு உச்சரிக்க நாம் சொல்லித்தர வேண்டும் விளையாட்டு முறையிலே. இவ்வாறு எழுத்துக்களை கண்டு குழந்தைகள் அஞ்சாத வகையிலே எளிதிலே எழுத்துக்கள் எப்படி சேருகின்றது. இப்போ கே, இக்கு கூட்டல் ஏ கே, அவு கூட்டல் ஓ அவு, யூ கூட்டல் ஓ ஆ. இதுபோல் எழுத்துக்களை உச்சரிக்க நாம் குழந்தைகளுக்கு 217 எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்து விட்டால் மிகவும் எளிதில் தமிழை பயமின்றி கற்க இது ஒரு அடிப்படை தாரக மந்திரமாகும். இந்த தமிழ் நெடுங்கணக்கு கணிதத்திற்கு எப்படி எண் சுவடி வாய்ப்பாடு முக்கியமோ அதுபோல் தமிழுக்கு இந்த எழுத்துக்களை மட்டும் புரிந்து கொண்டால் மிக மிக சுலபமாக கற்கலாம். தமிழ் ஒரு கடல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதில் நீந்தி பழகியவனுக்கு அச்சம் என்பதே இருக்காது. அதுபோல தமிழை சிறு வயதிலிருந்தே ஆர்வத்துடன் 5 வயதிற்குள் வீட்டில் பேசி எழுதி பெற்றோர் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். முதல் ஆசிரியர் தாய் தந்தையர் தான், வீட்டில் உள்ளவர்கள் தான். அவர்கள் இதை சொல்லிக் கொடுத்து விட்டால் ஆங்கில வழி கல்வி கற்பவர்களெல்லாம் தமிழ் தேர்வு என்றால் அஞ்சி நடுங்கி காய்ச்சல் கூட வந்துருச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அச்சமெல்லாம் இல்லாமல் எளிதில் குழந்தைகள் படிக்கலாம். தாய்நாட்டிலிருந்து கொண்டு தாய்மொழி அவசியம் அறிந்திருக்க வேண்டும். உலகமெல்லாம் உழைப்பு தேனீக்களாய்
வளம் வந்து உழைத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு உலக மொழிகளும் அவசியம், அதையும் கற்றுக்கொள்ளலாம். இது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழை கற்று தமிழால் வாழ்ந்து வளர்ந்து வருகின்றார்கள். நானும் அதை போலதான் சிறு வயதிலிருந்தே நாடகங்கள் பார்ப்பது, கேள்வி வழி இசையை கேட்பது, இது போன்ற அனுபவம். அதனால் பள்ளியிலிருந்தே தமிழை ஆர்வத்துடன் கற்றேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரிய தெய்வங்களும் புரியும்படி தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை இன்றும் நான் மனதில் வைத்திருக்கின்றேன்.